Blessing of the Lord, it truly makes one rich. He adds no sorrow to it, neither does toiling increase it. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். So we are talking about financial prosperity. பண விஷயத்துல இருக்கிற செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். How God takes a person who lives in lack and want, who is poor, and how God blesses him and prospers him. எப்படி ஒரு மனிதன் ஏழையிலும் தரித்திரத்திலும் குறைவிலும் தாழ்ச்சியிலும் இருக்கிற நபரை எடுத்து தேவன் எப்படி ஐஸ்வரியனாக்கி செழிப்பாக்குகிறார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். Many people have their own ideas and philosophies about God. தேவனை குறித்து ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எண்ணங்கள் இருக்கின்றன. Everyone has their own philosophy and idea how God will do things. காரியத்தை தேவன் எப்படி செயல்படுத்துவார் என்ற தத்துவம்லாம் அவங்கவங்க சொந்தமா வச்சிருக்காங்க. The problem with their ideas and philosophies is it is apart from his word that he has revealed. அவர்கள் வைத்திருக்கிற எண்ணங்கள் தத்துவங்கள்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டதா இருக்கின்றன. So they think that God will anyway do anything for them. என்ன நினைக்கிறார்கள், தேவனானவர் எப்படி வேணா எந்த வழியில வேணா காரியத்தை செய்து முடித்திடுவார் என்று. You'll find many people praying like this. They say, "Oh God, somehow prosper me, somehow bless me." இன்னும் சொல்ல போனா அநேகர் ஜெபமும் இப்படி இருக்கிறதே, தேவனே எப்படியாவது என்னை செழிப்பாக்குங்கன்னு. What do you mean somehow? You think God is going to steal some bank and bring you money and give you? எப்படியாவது நான் என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? பேங்க்ல இருந்து கடவுள் வந்து திருடி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னா? God will not somehow do things for you. இப்படி என்று எப்படியாவது செய்கிறவர் என்று அல்ல தேவனானவர். God will do things according to his word. தேவனானவர் தம்முடைய வார்த்தையின்படியே செயல்படுகிறவர். So that is why if you want to know how God prospers you, you have to come to the word. ஆகவே தேவன் எப்படி உங்களை செழிப்பாக்குகிறார் என்று அறிய வரும் பொழுது கூட நீங்க தேவனுடைய வார்த்தையிலே தான் வந்து பார்க்க வேண்டும். If you know God's word, then you don't have to beg God, you don't have to cry, you don't have to fast, you don't have to do all these gimmicks to get anything from God. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கும் பொழுது, அவர் வழியை அறிந்திருப்போம் என்றால் அவரிடத்துல அழுவுறது, கெஞ்சுறது, பிச்சை கேட்கிறது, உபவாசம் போட்டு கேட்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. பாருங்க, some people think that if you do all these things only you will get God's attention. என்ன நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், இப்படி எல்லாம் செஞ்சா தேவனுடைய கவனத்தை ஈர்த்திடலாம் என்று. That is when you are ignorant of his word. தேவனுடைய வார்த்தை அறியாத நேரத்திலே நாம் அப்படி செயல்படலாம். But the moment you understand God's word, then you understand how God blesses you and prospers you. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கண்டடைந்த பிறகு தேவனுடைய வார்த்தையிலே அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை காண்கிறோம். So the Bible teaches us several ways that God has ordained to prosper you and me financially. ஆகவே தேவனானவர் நம்மை பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழிக்க அநேக வழிமுறைகளை வைத்திருக்கிறார். And the first way is mentioned in Proverbs 10:22. It says the blessing of the Lord, it makes one truly rich. அது முதல் வழி என்னவென்றால் நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்கிறது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொண்டு. I like every word in that verse. அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அருமையானவை. Blessing of God, it makes one truly rich, not just rich, truly rich. அதாவது கர்த்தரின் ஆசீர்வாதமே மெய்யாகவே ஒருவனை ஐஸ்வரியனாக்கும் என்று வார்த்தை சொல்கிறது. So that is the first way how God blesses you. He endows you with a supernatural power that will cause you to prosper. அதுதான் முதல் வேளை தேவனானவர் வழி வைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நம்ம அண்டையில வரும்பொழுது நம்மை தானா செழிக்க செய்கிறது. அவை Every believer has a supernatural power within him that enables him to prosper in life. ஆசீர்வாதம் என்றால் என்ன கண்டோம்? தேவனிடத்திலிருந்து வருகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நம்மை செழிக்க பண்ணுகிறது. See, this is what we are ignorant of. We are ignorant of what is already in us. நமக்கு இதுதானே அறியாமையில் இருக்கிறோம். நமக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை அறியாமலே இருக்கிறோம். We have this new life, we have this new nature, but we don't understand what this new life, this new nature is all about. இந்த புதிய ஜீவன் இருக்குது, புதிய சுபாவம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் என்ன என்று அறியாமலே இருக்கிறோம். So that is why we concentrate upon teaching what this new nature and this new life is about. ஆகவே நாம போதிக்கிறோம் இந்த புதிய ஜீவன், புதிய சுபாவம் என்றால் என்ன என்று. So every believer has a supernatural power, enablement to prosper in life. ஆகவே ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அவங்களை வல்லமையா கிளம்ப செய்கிற செழிக்க பண்ணுகிற வல்லமை இருக்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. Second way is prosperity through the covenant. இரண்டாவது வழியாக தேவன் ஆசீர்வதிப்பது, ஐஸ்வரியனாக்குவது உடன்படிக்கையின் மூலமாக. That is what we are looking at right now. அதை தான் நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். See, God made a covenant with man. There are many blessings included in that covenant, but one of the blessings is prosperity. பாருங்கள், உடன்படிக்கையிலே தேவன் அநேக ஆசீர்வாதங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அதுல ஒண்ணு
செழிப்பு. Financial and material blessing. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பு. Thirdly is God has ordained spiritual laws in the Bible. மூணாவதாக எப்படி தேவன் செழிக்க பண்ணுகிறார் என்றால் தேவன் வார்த்தையில ஏற்படுத்தி வைத்திருக்கிற விதிமுறைகள் நியமனங்கள் பிரதி. Laws of seed time and harvest time, sowing and reaping, tithe and offerings. பாருங்கள், ஒரு விதிமுறை வைத்திருக்கிறாரே, அவைக்குரிய விதிமுறைகள் விதைப்பு அறுப்பு, விதைப்பு காலம் அறுப்பு காலம், All these தசம பாகங்கள் காணிக்கைகள். All these laws teach us how to prosper financially. இந்த மாதிரியான விதிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குது தேவன் எப்படி நம்மை செழிக்க பண்ணுவார் என்று. Fourthly is prosperity by association. நான்காவதான வழி எப்படி நம்மை தேவன் செழிக்க பண்ணுகிறார் என்றால் ஒருவரோடு ஐக்கியம் கொள்ளுவதன் மூலமாக. So we are looking at the second one now, prosperity through the covenant. ஆகவே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது உடன்படிக்கையின் மூலமாக தேவன் எப்படி செழிக்க பண்ணுகிறார் என்பது. So I began to show you and I emphasize that people talk about all the other blessings but willfully or deliberately they leave out financial and material blessing. பாருங்கள், தேவனுடைய உடன்படிக்கை என்று வரும்பொழுது ஜனங்க எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டாங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமையோ அவர்கள் செழிப்பை மட்டும் பிரசங்கம் பண்ணாமல் விட்டு விட்டார்கள். Somehow when it comes to finances and material wealth, the church is very quiet about it. Preachers are very quiet about பண it. விஷயம் பொருளாதாரம் என்று வரும்பொழுது சபையும் சரி போதகர்களும் சரி அமைதலா இருக்கிறார்கள் அதை குறித்து. So that is the first thing I showed you. அதை தான் நான் முதலாவதாக காண்பித்தேன். And Jesus died on the cross and shed his blood to prosper you and me financially. தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சென்று மரித்தார் என்றால் அவர் நம்மை பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழிக்க பண்ணவும் கூட. See, what is the use of a new nature? What is the use of being called children of God? What is the use, if we have access to God? What is the use of all those things if you don't have food to eat and water to drink and a home to stay and clothes to wear? What is the use of all those things? நாம் தேவனுடைய இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பு பெறுறோம். அதிலிருந்து வியாதியிலிருந்து நீக்கப்பட்டு நம்மளுடைய தேவனுடைய கிட்டி சேர்கிறோம், தேவனுடைய பிள்ளையாகிறோம் எல்லாரும். ஆனால் அந்த நேரத்திலே நம்மளுக்கு சாப்பாடு இல்லாம உடுத்துறதுக்கு உடை இல்லாம இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Do you think if you don't have all these things you will be a good Christian, you will praise God, worship God? நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாதிரி சாப்பாடு ஆகாரம்லாம் இல்லாம நீங்க தேவனை துதிப்பீங்க நல்லா நிம்மதியா இருப்பீங்கன்னு? If you are inflicted with sickness and disease, you think you'll be happy, you will praise and worship God, oh God, thank you for the sickness and disease? வியாதி நோய்கள் இருந்தா தேவனை துதிப்பீங்களா? ஓ தேவனே எனக்கு வியாதி கொடுத்ததுக்காக நன்றி என்று? No my friend, you will begin to curse God. இல்ல நண்பர்களே, நம்ம தேவனை திட்ட ஆரம்பிச்சிடுவோம். So God cares for every aspect of your life. ஆகவே தேவனானவர் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியையும் குறித்து அக்கறை உள்ளவர், including the financial and the material aspect. என்ன சொல்லப்போனா பண விஷயத்திலும் பொருளாதாரத்தின் மேலேயும் அவர் அக்கறை காண்பிக்கிறார். So that is why he wants to prosper us in that way also. ஆகவே தான் அந்த வழியிலும் அந்த இடத்திலும் நாம் செழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So material and financial blessing is included in the covenant here. ஆகவே உடன்படிக்கையிலே பண விஷயத்திலும் பொருளாதாரத்தில் இருக்க செழிப்பும் உள்ளடங்கி இருக்கின்றன. We looked at the covenant that God made with Abraham in Genesis chapter 15. நாம பார்த்தோம்ல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே தேவனானவர் ஆபிரகாமிடத்தில் வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். And then we looked at the covenant that Jonathan made with David. அது பிற்பாடு இன்னொரு உடன்படிக்கையை பார்த்தோம், யோனத்தான் தாவீதினிடத்திலே வந்து உடன்படிக்கை பண்ணினதை. And then we came to Genesis chapter 17 verse 7 and 8. அப்புறம் பிற்பாடு பார்த்தோம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை. Let's turn back to Genesis chapter 17 one more time. ஆதியாகமம் 17க்கு மறுபடியும் திருப்பிக் கொள்வோம் இன்றைக்கு. Genesis chapter 17 17ஆம் அதிகாரம் verse 7 and 8. 7-8 வசனங்கள். So it says there, here's the covenant. We have some more details about the covenant that God made with Abraham. And I will establish my covenant between me and you, your descendants after you, in their generations, for an everlasting covenant, to be God to you and your descendants after you. And also I give to you and your descendants after you the land in which you are a stranger, all the land of Canaan, as an everlasting possession, and I will be their God. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும்
நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். Both verse 7 and 8 are very important verses. 7-8 வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனம். It has immense truth in that. அதிலே அதிகமான சத்தியம் அடங்கி இருக்கின்றன. So in verse 7 we see that when God made a covenant with Abraham, it was not only with Abraham. பாருங்கள், ஆபிரகாமிடத்திலே தேவன் வந்து உடன்படிக்கை பண்ணின பொழுது ஏதோ ஆபிரகாமுக்கு அவருக்கு என்று மட்டுமல்ல அந்த உடன்படிக்கை. The covenant is with you and all your descendants after you, and it is an everlasting covenant. That means nothing can change this covenant. That's what everlasting means. என்ன சொல்கிறார் பாருங்கள், உனக்கும் எனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் உன் தலைமுறையாக வருகிற எல்லாருக்கும் நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் என்று சொல்கிறார். So all of Abraham's descendants, that means including the nation of Israel. அதாவது இந்த ஆபிரகாமுடைய சந்ததியார் அனைவருக்குமே என்றால் இஸ்ரவேல் ஜனத்தார் அனைவருக்குமே என்று அர்த்தம். So I began to show you how God not only prospered Abraham, நான் காண்பித்தேன் எப்படி தேவனானவர் ஆபிரகாமை மட்டும் செழிக்க பண்ணது மட்டுமல்லாமல் but even Abraham's immediate descendants, ஆபிரகாமுக்கு அடுத்து வந்த தலைமுறையும் பாருங்கள், Isaac, Jacob and Joseph, even they prospered because of the covenant God made with Abraham. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு வந்தால் அவர்களுக்கு அடுத்த தலைமுறையினரும் செழிக்க பண்ணினார், ஏனா உடன்படிக்கை நிமித்தம். And then you take the entire nation of Israel, every descendant of Abraham prospered because of the covenant God made with Abraham. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லாரும் பார்த்தோம்னா அந்த அவர்களுக்கு ஆபிரகாமிலிருந்து வந்த தலைமுறையினர் அனைவருமே தேவன் ஆசீர்வதித்தார். So I showed you how when God enters into a covenant with anyone, then God is actually obligated to that person. That's what literally it means. என்ன அர்த்தம் என்றால் உடன்படிக்கைக்குள்ள ஒருத்தர் உள்ள தேவன் போகிறார் என்றால் அவர் கடமைப்பட்டிருக்கிறார் என்ற அர்த்தம். So because God made a covenant with Abraham and swore to Abraham by his own name, God was now obligated to the nation of Israel. பாருங்கள், தேவன் வந்து ஆபிரகாமிடத்திலே வாக்கு கொடுக்கிறார், தன்னுடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு கொடுக்கிறார். அதுவும் இல்லாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை காக்க அவர் கடமைப்பட்டும் இருக்கிறார். Now this is unthinkable. இதை யோசிச்சு கூட பார்க்க முடியவில்லை பாருங்கள். It may anger some people. சில பேருக்கு இப்படி சொன்னா கோபம் கூட வரும். To say God is obligated to me, to cause some people to anger. தேவன் எனக்கு கடமைப்பட்டிருக்கிறாரா என்று அவங்கள கோச்சுக்குவாங்க. But that is the truth. ஆனால் அதுதானே சத்தியம். See, why God becomes obligated to you? Because of his oath to Abraham, because of his promise, because of his word. That is why he becomes obligated to you. பாருங்க, எதுக்கு தேவன் கடமைப்பட்டிருக்கிறார்? அந்த வாக்கு கொடுத்தது நிமித்தமாக, ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையின் மூலமாக சொன்னது நிமித்தம் தானே. That is why I showed you, even though time and again the nation of Israel will rebel against God, they will backslide, they will murmur, they will do everything, but God will come and redeem them and deliver them, and God provided for them whatever they needed. பாருங்கள், அவ்வப்பொழுது காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனை விட்டு பின்வாங்கி போறது என்ன, அப்புறம் தேவனை விட்டு விலகுறது என்ன, ஆனாலும் அந்த நேரத்திலும் தேவனானவர் அவளுக்கு பராமரித்து கொண்டு வந்தாரே உடன்படிக்கை நிமித்தம். How God preserved them as a nation. எப்படி ஒரு தேசமா சிதறாமல் காத்து கொண்டு வந்தாரே. Now God delivered them with mighty signs, wonders and miracles. அவ்வப்பொழுது தேவன் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து விடுதலை பண்ணினார் அவர்களை. I mean, one nation that experienced more miracles than any other nation, the nation of Israel. அதாவது மற்ற தேசத்தை காட்டிலும் ஒரு தேசம் தேவனுடைய அற்புதத்தை கண்டது என்றால் இஸ்ரவேல் தேசம் தானே. Even in the wilderness, இன்னும் சொல்ல போனா வனாந்தரத்திலேயும் by day God was protecting them with a cloud there, and by night he was there with them in the fire, pillar of fire. காலையிலே எப்படி அவர்களை பாதுகாத்தார், மேக ஸ்தம்பத்தினாலே பாதுகாத்தார், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலே பாதுகாத்தார். When there was bitter water, he turned the bitter water into sweet water. கசப்பு தண்ணி வந்தப்ப கூட அந்த கசப்பு தண்ணியை அவர்களுக்காக இனிப்பாக்கினார். When there was no water, he brought water from the rocks. தண்ணியே இல்லாத காலகட்டத்திலே கல்மலையிலிருந்து தண்ணியை வர வச்சார். 40 years he fed them in the wilderness. 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்திலே போஷித்தார். Supernatural means God provided them. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவைகளை சந்தித்தார். The clothes were not worn out, the sandals and shoes were not worn out, nothing was worn out. வேதம் சொல்லுகிறதே, அவர்கள் போட்டிருந்த சட்டை கிழியவும் இல்லை, அவர்கள் போட்டிருந்த பாதரட்சை தேயவும் இல்லை என்று. So why did God do all these things for the nation of Israel in spite of them being rebellious? ஏன் தேவனானவர் அவர்கள் முரட்டாட்ட ஜனங்களாய் இருந்த பொழுதும் இவைகளை செய்தார்?
It is only because of his covenant with Abraham. God was obligated to the nation of Israel. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடமைப்பட்டிருந்தார் அவர்களை. Because of his oath to Abraham, he said, I will make you a great nation. So that is why God was obligated to the nation of Israel to multiply them, to provide whatever they needed in life. அவர்களுக்கு சத்தியம் பண்ணி சொன்னார் இல்லையா, ஆணையிட்டு கொடுத்தார் இல்லையா உடன்படிக்கையிலே ஆபிரகாமிடத்திலே. ஆகவேதான் அவர்களை காத்து வழிநடத்தி பராமரித்து வந்தார். But then as you read that scripture in Genesis chapter 17 verse 7 and 8, இந்த வேதாகம பகுதியிலே 7-8 வசனத்தை படிக்கும் பொழுது, I want to show you that the blessings of Abraham was not just confined to Abraham or his immediate descendants or restricted to the nation of Israel. நான் இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த உடன்படிக்கையின் வருகிற காரியம் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாம் பின்வந்த உடனே வந்த சந்ததிக்கும் அவனுடைய தலைமுறையாகிய இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு என்று மட்டுமல்லாமல், but rather God had every single nation and every family upon earth in mind. அவர் தேவனானவர் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக போகும் பொழுது தேசம் உலகத்தில் இருக்க அத்தனை தேசத்தையும் நினைவிலே கொண்டுதான் இந்த உடன்படிக்கை செய்தார். That's what I want to show you today. அதைதான் இன்னைக்கு நான் காண்பிக்க போகிறேன். The blessing of Abraham is not only for Abraham or his immediate descendants or for the nation of Israel. தேவன் பண்ண உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு என்று பண்ணினவை வெறும் ஆபிரகாமுக்கு தலைமுறைக்கும் இஸ்ரவேலருக்கு மட்டுமல்லாமல், I want to show you that the blessing of Abraham is for every nation on planet earth and it is for every family upon planet earth. பூமி என்னும் கோளிலே இருக்கிற அனைத்து தேசத்துக்கும் உரியது. அந்த உடன்படிக்கை அனைத்து குடும்பங்களுக்கும் உரியது. Even Gentile nations and Gentile families are included in that. God had that in mind when he blessed Abraham. சொல்ல போனால் தேவன் அந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது, அந்த ஆணையிடும் பொழுது அவர் தன்னுடைய மனதிலே புறஜாதிகளையும் அவர்கள் குடும்பத்தையும் எண்ணிதான் செய்தார். That is why that verses is so important. ஆகவேதான் அந்த வசனம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. Can you imagine the blessing of Abraham is for every nation and every family upon planet earth? யோசித்து பார்க்க முடியுதுங்களா? இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தேசம் முழுவதிலும் உலகத்தில் இருக்க அத்தனை தேசத்துக்கும் உலகத்தில் இருக்க அத்தனை குடும்பத்தாருக்கும் உரியது. Well, it sounds, unbelievable. யோசித்து பார்க்க விசுவாசிக்க முடியாதது போல இருக்கிறது. People may ask, how can every nation, how can every family upon the earth be blessed like Abraham? ஜனங்க கேட்கலாம், எப்படி ஆபிரகாமை போல இருக்கிற எல்லா தேசமும் பூமியில் இருக்கிற எல்லா குடிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று? Is it possible? முடியுமா அப்படிலாம் என்று? Is it true? அது சத்தியம்தானா, உண்மைதானா சொல்றது? That is what I want to show you this morning. அதைதான் இன்னைக்கு நான் காண்பிக்க போகிறேன் காலவேளையிலே. That is the good news of the Bible. இதுதானே வேதாகமத்தின் நற்செய்தி. That is the type of God that we serve and worship. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், சேவிக்கிறோம். And it is this type of news that we need to proclaim to the world, the Gentile world. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட செய்தியை தான் எடுத்து புறஜாதிகளுக்கு நம்ம அறிவிக்க வேண்டியதுமாய் இருக்கிறது. The blessing of Abraham is even for them. Even they can be blessed just like Abraham. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் உரியது. அவர்களும் ஆபிரகாமை போல இருக்கலாம் என்பதை காண்பிக்கிறது. Turn with me to Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 8. 8ஆம் வசனம். I'll read verse 8 first. And the scripture, foreseeing that God would justify the Gentiles by faith, preached the gospel to Abraham beforehand, saying, in you all the nations shall be blessed. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். Galatians chapter 3 verse 8. Just note that phrase, especially where it says, in you all the nations of the earth shall be blessed. கலாத்தியர் 3:8 பாருங்கள். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. See, it says there, and the scripture foreseeing that God would justify the Gentiles by faith. பாருங்கள், மேலும் தேவன் விசுவாசத்தாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. That means God saw how the Gentiles also will be justified by faith. பாருங்கள், தேவன் அப்படி என்ன அர்த்தம்னா, தேவன் நீதிமான்களாக்கப்படுவார்கள் புறஜாதிகளும் என்று முன்னாலே கண்டார். And then that second part of the verse says that preached the gospel to Abraham beforehand, saying,
In you all the nations of the earth shall be blessed. அதுக்கு முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. This is the good news that God proclaimed to Abraham. இந்த மாதிரியான நற்செய்தியை தான் தேவன் அறிவித்தார். That God will not only bless him or his immediate descendants or the nation of Israel, but every nation upon planet earth will be blessed in him. தேவன் ஆபிரகாம் அவருடைய சந்ததி மட்டுமில்லாமல் அவர் மூலமாக அனைத்து தேசமும் ஆசீர்வதிக்கும்படியாக புறஜாதிகளை. Abraham's mind cannot fathom it. அது சொல்லும்போது ஆபிரகாமுடைய மனது எண்ணி கூட பார்க்க முடியாத அளவு இருந்தது. Unbelievable promise. நம்ப முடியாத வாக்குத்தத்தங்கள். That is why he says, what is the guarantee, what is the assurance that you will fulfill all இந்த this? மாதிரியான தேவன் சொன்ன பொழுது ஆபிரகாமுக்கு ஆச்சரியம் உண்டானதுனாலே தான் கேட்டான் பாருங்க. இதை எதனால அறிவேன், எப்படின்னா உத்தரவாதம் இது என் வாழ்வில் வந்து நிறைவேறும் என்று. Because you are saying you not only bless me and my descendants, but you will bless the nation of Israel and you will bless the nations of the world. என்ன சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறது இல்லாம என்னுடைய தலைமுறையும் இஸ்ரவேல் ஜனத்தாரையும் மட்டுமல்லாமல் என்னுடைய தலைமுறையை மட்டுமல்லாமல் புறஜாதிகளையும் என் மூலமாக புறஜாதிகளும் எல்லா தேசமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே. So this is the gospel, this is what God preached to Abraham. பாருங்கள், இதுதான் சுவிசேஷமாய் தேவன் செய்தியை கொடுக்கிறார். ஆபிரகாம் பிரசங்கித்தார் ஆபிரகாமுக்கு. When you come back to Genesis chapter 12 verse 3, I'll just quote it. ஆபிரகாமுக்கு சொல்ல பாருங்க, ஆதியாகமம் 12:3 Many blessings are mentioned there. அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல अनेक ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. And in verse 3 he says there, in you all the families of the earth shall be blessed. என்ன சொல்கிறார் 3 அங்கே உன் மூலமாக அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். In you all the families of the earth should be blessed. உன்னில் எல்லா குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். So these two scriptures tell us one thing very clearly, that every nation on planet earth and every family on planet earth can be blessed just like how Abraham was blessed. இந்த வசனங்களிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக அனைத்து தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், புறஜாதியர் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Well, the question is how can it take place? இல்ல கேள்வி என்ன, இல்ல என்னுடைய பங்கு என்ன? Well, all you have to do is go to Abraham and look at how God blessed Abraham. What did Abraham do for God to bless him like that? நாம என்ன, இது என்னுடைய பங்கு என்ன, நான் எப்படி பங்கேற்பேன் என்று கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ஆபிரகாம் பங்கேற்க என்ன செய்தானோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். Abraham did only one thing. ஆபிரகாம் ஒரே ஒரு காரியம் தான் செய்தான். He believed God's word, he believed God's promise, that's all. தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் அப்படி விசுவாசித்தான். Because he believed the covenant, because he believed the promise, the oath of God, that is why God prospered him and blessed him so much. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் ஆணையிட்டு சொன்ன காரியத்தையும் அப்படியே விசுவாசித்தான், அது அவனுக்கு உண்டாயிற்று. In the same manner, every nation on planet earth and every family upon planet earth can be blessed. How? When they believe in what Jesus accomplished for them on the cross. அதே மாதிரி தான் இந்த பூமியில் இருக்க அனைத்து தேசங்களும் குடும்பங்களும் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். See, this is the good news. This is what you need to go out and preach there. இந்த மாதிரியான சுவிசேஷம், இதுதானே சுவிசேஷம். இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போய் வெளியில நம்ம பிரசங்கிக்க வேண்டும். People have good news meetings. அநேக சுவிசேஷ கூட்டம் வைக்கிறாங்க. But all the preaching on good news is about sin only. எல்லா நற்செய்தி கூட்டங்களும் பாவத்தை பத்தி பாவின்றது. All about God's judgment and wrath and fury and what will happen to you. ஏன்னா கிறிஸ்தவங்களோட நற்செய்தி என்னவா இருக்குது? நியாய தீர்ப்பு, தேவனுடைய தண்டிப்பு பத்தி. That is why people are afraid to come. ஆகவே தான் ஜனங்க வரதுக்கே பயப்படுறாங்க. You invite them to church, they are afraid to come to church also. சபைக்கு கூட்டி பாருங்க, வரதுக்கு பயம் அவங்களுக்கு. Because soon as they come, the first thing is whether they are saved or not saved. Don't do this, don't do that. One big list will be given to them. அந்த உடனே சபைக்கு வந்தனே ஒருத்தர் என்ன செஞ்சிரோம், வரீங்களா இல்லையான்னு கேட்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களான்னு பார்க்கிறதுக்குள்ள இதை செய்யக்கூடாதுங்க, இது செய்யக்கூடாதுங்க, இப்படி செய்யணுங்கன்றோம். He's not even received God's life in him and they're telling him you have to quit this, quit that, leave this, leave that. பாருங்க, தேவனுடைய ஜீவனே அந்த ஆள் இன்னும் பெறல, அதுக்குள்ள
இதை விடணும் அதை விடணும் இப்படி செய்யணும் அப்படி மாறணும். I think it's more than 3 years that we established this place here. இந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தது வந்து சபை 3 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். And I've never told any one of you to quit anything. எதையும் விட்டுட்டு வாங்கன்னு நான் ஒருவருக்கும் சொன்னதே I கிடையாது. never tell people. நான் எப்பவுமே சொல்றது I கிடையாது. never tell them quit smoking, quit drinking, quit doing this and doing that and all that. இதை விடுங்க, புகை பிடிக்கிறத விடுங்க, குடிக்கிறத விடுங்க, துப்புறத விடுங்க, இன்னும் யார்கிட்டயும் ஒண்ணுமே சொல்றது இல்லையே. Never tell that. எதுவுமே சொல்றது இல்ல. Because my pastor didn't tell me that. ஏன்னா என் பாஸ்டர் எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. I remember, when I got saved. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு And we invited him to our house. எங்க வீட்டுக்கு அவரை வரவழைச்சோம். And our house, you'll find, the walls will be decorated all with posters only. All the actors and actresses, from Tamil to Hindi to English, every actor and actresses will be there. All the posters will be there. Cricketers will be there. பாருங்க, எங்க வீட்டுல எப்படின்னா வீடு முழுக்க செவரு ஃபுல்லா போஸ்டர் ஒட்டி இருக்கும். அதாவது நடிகருங்க, நடிகைங்க எல்லாம், அதாவது தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் நடிகருங்க, இன்னும் சொல்ல போனா கிரிக்கெட் ஆளுங்க எல்லாரோட போஸ்டர்ஸும் ஒட்டி இருக்கும். And many of our people were working in customs office. இன்னும் சொல்ல போனா எங்க ஆட்கள் எல்லாம் கஸ்டம் ஆபீஸ்ல எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. So all the imported bottles used to be there. All different shapes, we used to keep it there just because it looks so beautiful. அது எல்லாமே இம்போர்ட்டட், வெளியூர்ல இருந்து கொண்டு வந்த பாட்டில்களா இருக்கும், விதவிதமான ஷேப்ல அதெல்லாம் வேற இருக்கும் பாருங்க ஷோகேஸ்ல. So we invited him there for lunch. அவரை கூப்பிட்டோம், வீட்டுக்கு வாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு. He came, he sat there, he ate everything, he went around, he looked at all the posters, he looked at all the bottles there. அவர் சாப்பிட்டாரு, முடிச்சிட்ட பிறகு எழுந்தாரு, போய் நின்னுட்டு ஒவ்வொரு போஸ்டரையும் பார்த்துட்டு பாட்டில்களை நின்னு பார்த்தாரு. But he never said one word to us. ஆனால் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லல பாருங்க. He never told me don't do this, don't do that. சொல்லவே இல்ல பாருங்க, இது செய்யாதீங்க, இப்படி செய்ய கூடாதுன்னு சொல்லல. He just led me to Christ. கிறிஸ்து வண்டியிலே எங்களை வழி நடத்தினார். And then he told me, he says, you come to church and listen to God's word, that's all. சொன்னாரு, நீ சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேளுப்பானார். He challenged me. He says, you come 6 months and listen to the word and then see if your life is not different, then you do whatever you want. என்ன சொன்னாரு, பாரு நீ 6 மாசம் வந்து பாரு, சபையில வசனத்தை கேட்டு பாரு, உன் வாழ்க்கை முன்னேறுதா மாறுதா இல்லையான்னு பாருங்கன்னாரு. See, that is why people are afraid to come, because the moment they come here, we tell them don't do this, don't do that, don't be like this, don't dress like this. பாருங்க, ஜனங்க ஏன் நம்மள பார்த்து பயப்படுறாங்கன்னா, வந்த உடனே என்ன சொல்லிடுறோம், இது செய்ய கூடாது, நீங்க இப்படி தான செய்யணும்ன்றோம். I mean, we tell everything else except the good news. நற்செய்தியாக சுவிசேஷத்தை தவிர மீதி எல்லாமே சொல்லிடுறோம். And I tell you, my friend, this is what we need to proclaim to the world. ஆனா நாம் இதைதான் நாம் பிரசங்கிக்க வேண்டியதா இருக்கிறது உலகத்துக்கு. If you start preaching this and proclaiming this, then I tell you, people will come flocking to you. நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான நற்செய்தியை எடுத்து உலகத்துக்கு சொல்லுவோம்னால் உலகத்தில் இருக்க ஜனங்கள் ஓடி வருவார்கள். This is what they want to hear also. இதைதான் அவர்கள் கேட்கவும் காத்து கொண்டே இருக்கிறார்களே. And this is what God has for them. என்ன சொல்ல போனா, தேவன் இந்த மாதிரியான செய்தியை தான் அவர்களுக்கு என்றும் வைத்திருக்கிறார். God loves the Gentiles also. புறஜாதியாளர்களையும் தேவன் நேசிக்கிறார். So the blessing of Abraham is not only for Abraham and the nation of Israel. No, it is for every nation upon planet earth. It's for every family upon planet earth. ஆகவே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கும் அவருடைய தேசத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற புறஜாதியான அனைத்து தேசத்துக்கும் புறஜாதியான குடும்பம் அனைவருக்கும் உரியது. If you go and preach this, then everyone will be interested in what you say. இதை போய் பிரசங்கம் பண்ணோம்னா நம்ம கேட்கத காது கொடுத்து கேட்பார்கள். Well, your God wants to bless me, he wants to prosper me. Is that true? சொல்லுவாங்க, உங்க தேவன் என்னை செழிப்பாக்கணும்னு விரும்புறாரா? உண்மையாவா சொல்றீங்க? So that is the good news. That is what both these scriptures talk about. அதுதான், இதுதான் நற்செய்தி. இந்த மாதிரியான நற்செய்தி தான் 2 வசனம் நமக்கு காண்பிக்கிறது. So when God blessed Abraham and promised Abraham, it was not only to Abraham, but it was for every nation and every family upon earth. ஆகவே தேவனானவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது அது அவருக்கு மட்டுமல்ல, அவருக்கு சந்ததிக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து நபர்களையும் யோசித்து சிந்தனையில் வைத்து தான் தேவன் கூறினார். Can they be blessed? அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியுமா? Is it possible? முடியுமா? Yes. ஆம். How? எப்படி? By believing what Jesus did for them on the cross. அவர்களுக்கு என்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தது என்ன என்பதை விசுவாசிக்கும் பொழுது. That's what the Bible teaches. அதுதான் வேதமும் போதிக்கிறது. Abraham was blessed because he believed, and I tell you, it's the same with you and me today. ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருந்தான். ஏன்? அவன் தேவன் சொன்னதை
விசுவாசித்ததினாலே தான். ஆகவே நாமளும் விசுவாசிக்கலாமே. The blessing of God is for anyone who believes on what Jesus accomplished for them. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே உரியது. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ததை விசுவாசித்தால் போதும். Today we have many Christians who are like Pharisees and the Jewish people think only the blessings is only for them, the Christians, not for outside people. கிறிஸ்தவங்க மத்தியில பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத்திய இருக்கறாங்க பாருங்க, சொல்லின்னு இருக்காங்க. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள்லாம் எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்று. Now my friend, God's blessing is for everyone who believes, not just for you and me. நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் என்று மட்டுமல்ல, தேவன் கொடுத்த ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உலகத்தில் இருக்க அனைவருக்குமே. It's not limited to you and me, not confined to you and me. உங்களுக்கும் எனக்கு மட்டும் குறுகி வைக்கவில்லை, அடைத்து வைக்கவில்லை. Any person who comes to Jesus and believe what Jesus accomplished for him, he can be blessed just like how Abraham was blessed. யாரெல்லாம் இயேசு வண்டையிலே வந்து இயேசு செய்த காரியத்தை விசுவாசம் வைக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அடையும் இந்த ஆசீர்வாதங்கள். Come down to verse 13. 13ஆம் வசனத்துக்கு வந்து பாருங்க. It says there, for Christ has redeemed us from the curse of the law, having become a curse for it. For it is written, cursed is everyone who hangs on a tree. கலாத்தியர் 3:13ல பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். And verse 14 says that the blessing of Abraham might come upon the Gentiles in Christ. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாருக்கு வரும்படியாகவும் ஆயிற்று. Paul is talking about why Jesus died on the cross there. இங்கே பவுல் பேசுகிறார் ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார் என்பதை. Why he was accursed on the cross. ஏன் சிலுவையிலே சாபமானார்? So that the blessing of Abraham might come upon who? The Gentiles in Christ Jesus. எதுக்காக அவர் சாபமானாராம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாருக்கு வரும்படியாகவும். See, the blessing of Abraham is even for the Gentiles in Christ. பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வரும்படியாக. All the blessings are in Christ. So when a person has Christ, he has all the blessings in him. பாருங்க, எல்லா ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிறது. கிறிஸ்துவை உடையவனுக்கு எல்லாம் வந்தடைகிறது. That is what Paul says in Ephesians chapter 1 verses 1 to 3. He says, blessed be God the Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in the heavenly places in Christ Jesus. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்றார். All the blessings are in Christ. So when you have Christ in you, you have all the blessings. கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கின்றன. ஆகவே கிறிஸ்து இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று அர்த்தம். Even today it is possible for the Gentile nation and Gentile families to be blessed when they put their faith in Christ. ஆகவே இன்னைக்கும் சாத்தியம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவர்களை சேருவதற்கு. எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவிலே அவர்கள் விசுவாசம் வைத்தால் அவைகள் வந்து அவளுக்கும் உண்டாகும். That is, let us read verse 16 and then verse 29. 16ஆம் வசனம் படிப்போம், அப்புறம் 20ஆம் வசனம் படிக்கலாம். Now to Abraham and his seed were the promise made. He does not say unto seeds as many, but as of one, and to your seed who is Christ. ஆபிரகாம் 16ஆம் வசனம் பாருங்க, அதிலே ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. And then in verse 29 it says there, and if you are Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. 29. 29ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். It's talking about how the blessing is for you if you are in Christ. இது இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுடையது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று சொல்லுகிறது. So it's not just confined to Abraham. ஆகவே இந்த ஆசீர்வாதங்கள் வெறும் ஆபிரகாமுக்கு மட்டும் என்றல்ல. It extends to every Gentile nation and every family upon earth. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லா புறஜாதியாருக்கும் எல்லா குடும்பத்துக்கும் ஆறிரைக்கப்பட்டவை. That is why Jesus died on the cross and shed his blood. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சென்று மரித்து ரத்தம் சிந்தி Not that just Abraham will be blessed or the nation of Israel will be blessed or just Christian people will be blessed. No.
For every nation, for every family, he died and shed his blood that they can be blessed. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஏதோ ஆபிரகாமுக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் என்று மட்டுமல்லாமல், இன்னும் சொல்லப்போனா கிறிஸ்தவர்களுக்கு என்று மட்டுமல்லாமல் புறஜாதியார் அனைவருக்கும் இருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள். Today let's go one step further and I want to show you something wonderful from the covenant. இன்னைக்கு உடன்படிக்கையில இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் மேற்கொண்டு. I want to show you how there is never a time when God will not honor his covenant. பாருங்கள், எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு நிமிஷம் கூட இல்ல தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை கனப்படுத்தாதது. Let's turn to Joshua chapter 9. யோசுவா, அதுக்கு உதாரணம் பாருங்க, யோசுவா 9ஆம் அதிகாரம். The story is mentioned in Joshua chapter 9 and 10. It's a story about the Gibeonites. பாருங்க, கிபியோனைட்ஸ் பத்தி ஒரு கதை இருக்கிறது 9ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும். Incident is recorded in chapter 9 and 10. So let us look at chapter 9 first. Let us look at verses 1 to 5. அதாவது இந்த வசனங்கள், இந்த கிபியோனியர் வந்து ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக செல்லுகிறார்கள். அந்த நடக்கிறது காரியம் வந்து 9ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும் நடக்குதுங்க. Says that, and it came to pass when all the kings who were on this side of the Jordan and the hillside and the lowland and on all the coast of the great sea towards Lebanon, the Hittite, the Amorite, the Canaanite, the Perizzite, the Hivite and the Jebusite heard about it. Then they gathered together to fight with Joshua and Israel with one accord. But when the inhabitants of Gibeon heard what Joshua had done to Jericho and Ai, then they worked craftily, went and pretended to be ambassadors, and they took sacks on their donkeys and old wineskins, torn and mended there, old and patched sandals and their feet and their old garments on themselves, and all the bread and the provisions was dry and moldy. அதாவது தந்திரமா செய்யறது தான் இங்க பார்க்குறோம் உடன்படிக்கையை. இங்க யோசுவா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன் கேளுங்க, நான் 5 வரைக்கும். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் ஏமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபிசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலோரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடும்பங்கள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகளைப் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரசம் துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுதுபார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளையும் தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. Now let me just tell you what is happening here. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றேன் பாருங்க. See, the command to Joshua and the nation of Israel was very plain and simple. God said, go destroy the land of Canaan, destroy everyone there and inhabit the land. என்ன சொன்னார் தேவன் வாக்குத்தத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, போங்க கானான் தேசத்திலே அழிச்சிடுங்க, நீங்க குடியேறுங்க. So Joshua led the people of Israel into the land of Canaan and God commanded him not to make a treaties or a covenant with the Canaanites. என்ன சொன்னாரு தேவன் யோசுவா வண்டையிலே, நீங்கள் போய் எல்லாரையும் அழிக்கணும், ஒருத்தரை கூட பிழைக்க விடக்கூடாது, யாரோடையும் உடன்படிக்கை பண்ணாதீங்க, கானானியர்களோட ஒண்ணு இருக்க கூடாது, உங்களுக்கு அவங்களுக்கு ஒன்னாரு. Because they were immoral people. That is why God says destroy all of them and inherit the land. அவங்க வந்து கெட்ட ஜனங்க, ஒழுக்க நெறி அற்றவர்கள், ஆகவே அவங்களோட கலப்பே இருக்க கூடாது, எதுவும் இருக்க கூடாது, முற்றிலுமா அழித்து போடுங்கன்னாரு. Command was very plain. Don't make a treaties or a covenant with any of them. என்ன சொன்னாரு? ரொம்ப எளிதான வாக்கு கொடுத்தாரு அவங்களுக்கு. நீங்க போறீங்க, முற்றிலுமாய் அழிச்சு போடுறீங்க, உடன்படிக்கையோ ஐக்கியமோ கொள்ளக்கூடாது. But here in chapter 9 we read there that every king gets together and they are coming to fight against Joshua and the nation of Israel. இங்க பார்க்கணும் 9ஆம் அதிகாரத்துல ஆகையால் அந்த ஊர்ல வந்த உடனேயுமே தேசத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களும் கூடுறாங்க பாருங்க, யோசுவாக்கு விரோதமாய் போர் எழுப்புறாங்க. In verse 2 that they gathered together to fight with Joshua and Israel with one accord. That means
All of them became one and they wanted to fight against Joshua and பாருங்க இந்த Israel. ஊராருங்க எல்லா ராஜாக்களும் சேர்ந்து அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். And then in verse 3 it says that, but when the inhabitants of Gibeon heard that Joshua had done to Jericho and Ai, மூணாம் வசனம் என்ன சொல்கிறது? எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது. so here were the Gibeonites. இங்க கிபியோனியர்கள் இருக்காங்க. They had heard about Joshua. யோசுவாவை பத்தி கேள்விப்பட்டவங்க. They heard about the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்தாரை குறித்து கேள்விப்பட்டவங்க. They heard about the God of Israel and what he promised Moses there and what he told them. அவர்கள் தேவன் அவங்களுக்கு மோசேக்கு வாக்கு பண்ணினது என்ன, அவர்கள் என்ன சொல்லப்பட்டது அவர்களுக்கு என்று அறிந்தவர்கள், and how they were defeating every enemy that came against them. அதன் மூலமாக வர தேசத்துல வர எல்லா விரோதிகளும் எப்படி அவர்கள் அழித்து கொண்டு வருகிறார்கள் என்றும் கண்டார்கள். So the Gibeonites knew that the nation of Israel will defeat everyone in Canaan there and occupy the land. ஆகவே கிபியோனின் குடும்பத்தினர் அறிந்திருந்தார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த கானான் தேசத்துல போனோனையும் எல்லா ராஜாக்களையும் அழிச்சு குடியேற போறாங்க. Because they heard about the God of Israel and how God was fighting for the nation of Israel. அவங்க கிபியோனியர் கேள்விப்பட்டிருக்காங்க இஸ்ரவேலின் தேவன் யாரு, அவர் எப்படியெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்றாரு என்று. And nobody could stand before them. ஆகவே அவங்களுக்கு முன்பாக யாரும் நிக்க கூட திராணி இல்லைன்னு அறிந்து வரிய வந்தாங்க கிபியோனின் குடும்பத்தினர். So that is why it says that in verse 4 they worked craftily and went and pretended to be ambassadors, and they took old sacks on their donkeys, old wineskins, stone and mended. ஆகவே ஒரு தந்திரமா செய்றாங்க பாருங்க. என்ன சொல்கிறது 4ஆம் வசனம்? ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்நானாதிபதிகளை போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை ரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து கொண்டு வந்தாங்க. Notice the phrase, they worked craftily. That means cunningly. They thought about a plan. Somehow they wanted to deceive the nation of Israel and enter into a covenant with the nation of Israel. இங்க பாருங்க தெளிவா இருக்குது வசனம். இங்க 4ஆம் வசனத்துல தந்திரமாக யோசனை பண்ணி ஏதாவது இந்த மாதிரி யோசிச்சு அவங்களுக்குள்ள உடன்படிக்கை பண்ணிக்கணும்னு உள்ள நுழைய வராங்க. Because they knew if they could just somehow deceive them and make a covenant with them, then they are preserved, they will be protected. Israel will not destroy them. கிபியோனியர் என்ன கண்டுபிடிச்சாங்க? இஸ்ரவேல் ஜனத்தாரோட நம்ம போய் உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா இஸ்ரவேல் ஜனத்தார்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆகவே ஒரு தந்திரம் பண்ணி அவங்களோட உடன்படிக்கைக்குள்ள போயிடலாம், அவங்களோட ஐக்கியம் கொள்ளலாம் என்று வருகிறார்கள். But because they belong to Canaanite there, if they told him, then he will not accept it. So that is why they worked craftily, actually told the people of Israel, the leaders of Israel, they told them lies. ஆகவே இவங்க இந்த கானானியர்களுடைய தேசத்துல ஒரு குடும்பத்தினர் இந்த கிபியோனியர். ஆகவே இவங்களையும் அழிச்சிடுவாங்கன்னு தெரிஞ்சிட்டு தான் கானானியர்கள் இப்போ இஸ்ரவேலருடைய தயவை நாடி உடன்படிக்கைக்குள்ள போறாங்க. ஏன்னா உடன்படிக்கை வாப்பனா செய்ய மாட்டாங்களேன்றதுக்காக. A big drama is taking place here. இப்போ ஒரு பெரிய டிராமா போட்டு தந்திரம் பண்ணி இப்ப செய்றாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக. They pretended to be ambassadors. That means they pretended as if they were coming from some far country. அதாவது தங்களே ஒரு ஸ்தானாதிபதி போல, அதாவது ஏதோ தூர தேசத்துல வர்ற ஆளு போல அவங்களை காண்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. And they took old sacks and old on the donkeys and old wineskins. பாருங்க என்ன பண்ணிருக்காங்க? பழைய ரெட்டு பைகளையும் பீரலு ஓட்ட போட்ட ஒரு பழைய திராட்சை துருத்திகளையும் எடுத்துன்னு கழுத்து மேல வச்சுன்னு அப்படியே டயர்டா வர்ற மாதிரி வராங்க. Worn out sandals on the feet and the garments all old. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சை செருப்பு தேஞ்சதையும் கால்கள் போட்டு பழைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு அப்படி வராங்க. And even the bread was all dried up. எப்படி இருக்கு அந்த ரொட்டி எடுத்துட்டு வரதும் அப்படி அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசண பூத்ததுமா இருக்கிற மாதிரி பேக் பண்ணிட்டு வராங்க. See how cunningly and craftily they are working. இப்போ இவங்களோட தயவை தேடி எப்படி தந்திரமா யோசனை பண்ணுகிறார்கள் பாருங்க. They want to convince Joshua that they are coming from a far country. அதாவது யோசுவாவுக்கு நம்ம உணர்த்திடணும், அதாவது நம்ம தூர தேசத்து ஆளுங்க இந்த தேசத்து ஆளுங்க இல்லன்னு காமிச்சிடலாம். So they say, see our clothes is all torn, see our provisions it's all dried up. பாருங்க எங்க சட்டை எல்லாம் கிழிஞ்சு போச்சு, எவ்வளவு காலமா நாங்க பிரயாணம் பண்றோம், எங்க சாப்பாடுலாம் காஞ்சி போச்சு, பாருங்க பூசம் புழுத்து போச்சுன்றாங்க. And come down to verse 6. 6ஆம் வசனம். And they went to Joshua to the camp of Gilgal and said to him and to the men of Israel, we have come from a far country, now therefore make a covenant with us.
என்ன சொல்றாங்க பாருங்க, 6ஆம் வசனம். அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். And the men of Israel said to the Hivites, perhaps you dwell among us, so how can we make a covenant with you? அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். So they said to him, verse 9, so they said to him, we have come from a far country, your servants have come here because of the name of the Lord your God, for we have heard of his fame and all that he did in Egypt for you. அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். And then as you come down to verse 15, 15ஆம் வசனத்துல பாருங்க. it says that, so Joshua made peace with them and made a covenant with them to let them live, and the rulers of the congregation swore to them. 15ஆம் வசனம். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினான். அதற்காக சபையில் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். Somehow the drama worked for them. அப்படியே வேலை செஞ்சுச்சு பாருங்க, அந்த டிராமா செஞ்சது. They worked very cunningly, very craftily. ஒரே தந்திரமா யோசனை பண்ணினாங்க. Somehow they were able to deceive Joshua and the nation of Israel and all the leaders of Israel and enter into a covenant with Israel. எப்படியே ஏமாத்தறான்னு சொல்லி வந்தாங்க, ஏமாத்திட்டாங்க. யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனத்தாரையும் சபையினர் எல்லாரையுமே ஏமாத்தி உடன்படிக்கையில நுழைஞ்சிட்டாங்க. Now mind you, the moment they enter into a covenant with Israel, that means Israel has to protect them when they are in danger. Israel has to feed them when they have no food. பாருங்க, உடன்படிக்கையில நுழைஞ்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது பிரச்சனைனா கானானியருக்கு கிபியோனியருக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்ப இஸ்ரவேல் தேசத்தை தான் போய் காப்பாத்தணும். ஏதாவது குறைச்சல்னா இவங்க தான் கொடுக்கணும். And not only that, Israel's God was now their God also, because they were on a covenant with Israel. இப்போ என்னாச்சுன்னா அது மட்டும் இல்லாம இஸ்ரவேலுடைய தேவன் கிபியோனியர் தேவனாயிட்டாரு. Very smart people, isn't it? ரொம்ப புத்திசாலி சாமர்த்தியமானவங்க. So somehow they convinced everyone. They convinced Joshua, they convinced all the leaders and entered into a covenant with the nation of எப்படியோ Israel. தந்திரமா ஏமாத்திட்டாங்க. யோசுவாவை ஏமாத்தினாங்க, இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. Read verse 16. 16ஆம் வசனம். And it happened at the end of 3 days after they had made a covenant with them, that they heard that they were the neighbors who dwelt near them. 16ஆம் வசனம். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். 3 days later, they discovered that they were not some ambassadors who were coming from some far country, but they were actually their neighbors. They just dwelt near them, that's all. அதாவது 3 நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, இவங்க என்னமோ தூர தேசத்திலிருந்து வந்த பிரதிநிதிகள் கிடையாது, பிரயாணிகள் கிடையாது. இவங்க இங்க இருக்கிற கானானி தேசத்துல ஒரு குடியினர் கிபியோனியர் கேள்விப்பட்டாங்க. All the people of Israel were angry because they had been deceived into entering a covenant with them. இப்படி ஏமாத்தி தந்திரமா யோசனை பண்ணி உடன்படிக்கை உள்ள போனதுனால இஸ்ரவேல் ஜனத்தாரை அனைவருக்கும் கோபம் பொத்துன்னு வந்துச்சு. They were tricked into a covenant with them. அதாவது அவ்வளவு தந்திரமா வந்தாங்க உடன்படிக்கையிலே. So all the people were angry and they told the leaders of Israel and they told Joshua to kill these people, destroy them. இஸ்ரவேல் ஜனத்தார் வந்து யோசுவாவிடத்திலும் இஸ்ரவேல் மூப்பரிடத்துல வந்து சொன்னாங்க, இந்த ஜனங்களை கொன்னு தீத்துருங்க, எல்லாரும் ஒண்ணு இல்லாமட்டாங்க. Come down to verse 18. 18ஆம் வசனம். But the children of Israel did not attack them, because the rulers of the congregation had sworn to them by the Lord God of Israel, and all the congregation complained against the rulers. The congregation was telling, kill them, destroy them. பாருங்கள் 18ஆம் வசனம். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு இருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்களும் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி. But it says that Joshua and the nation of Israel did not attack them, did not do anything to them. பாருங்கள், அவர்கள் ஆணையிட்டு கொடுத்ததினாலே ஆதலால் அவர்கள் நாம் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சபையினர். Then verse 19. 19ஆம் வசனம் And பாருங்க. all the rulers said to all the congregation, we have sworn to them by the Lord God of Israel, now therefore we may not touch them. 19ஆம் வசனம். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி,
நாங்கள் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. This we will do to them. We will let them live, lest the wrath be upon us because of the oath we swore to them. கடுங்கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். Even though they were tricked and deceived into a covenant there with the Gibeonites. பாருங்க என்ன சொல்றாங்க, தந்திரமா யோசனை பண்ணி அவங்க உள்ள நுழைஞ்சாலும் நாம ஒண்ணும் செய்யக்கூடாது. All the people of Israel were saying to punish them and destroy them. இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லாரும் அவங்கள சங்கரிங்க, அவங்களுக்கு பதில் கொடுங்கன்னு சொல்றாங்க. But Joshua said, no, we cannot do it because of the covenant that we made with them, because of the oath that we swore to them. We cannot destroy them, we cannot harm them. சபையினரும் இல்ல நம்ம செய்யக்கூடாது, அப்படி இஸ்ரவேல் ஜனங்களே நம்ம தேவனுடைய முன்பாக நம்ம ஆணையிட்டு கொடுத்திருக்கிறோம், ஆகவே நம்ம உடன்படிக்கையை மீறக்கூடாது. Because of the covenant we have to let them live, we cannot do anything to them. உடன்படிக்கை நிமித்தமாக அவர்கள் ஓடட்டும், புழைச்சிட்டு போட்டோம்னா. So he leaves them. ஆகவே விட்டு விடுறார்கள். Come down to chapter 10. 10ஆம் அதிகாரம். Again you need to read there from verses 1 to 5, but let us just read a few verses of that. சில வசனங்களை படிக்கலாம். Verse 1. Now it came to pass when Adonizedek of Jerusalem heard of Joshua and had taken Ai and utterly destroyed it, and as he had done to Jericho and its king, and he had done to Ai and its king, and how the inhabitants of Gibeon had made peace with Israel and were among them, that they heard, they feared greatly, because Gibeon was a great city, like one of the royal cities, and because it was greater than Ai, and all its men were mighty there. 1-2 வசனம். யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசம் பண்ணி இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செதேக் கேள்விப்பட்ட போது, கிபியோன் ராஜாதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயை பார்க்கிலும் பெரிதுமாய் இருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடியால் மிகவும் பயந்தார்கள். Verse 4. Come up to me and help me, that we may attack Gibeon, for it has made peace with Joshua and with the children of Israel. நாங்கள் கிபியோனையும் சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள், அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். Now let me tell you what is happening here from verses 1 to 5. இங்க 1 ல இருந்து 5 வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்றேன் பாருங்க. 5 kings get together, totally now they are 5 Canaanite kings plus the king of Zedek there. They all get together and they want to fight the Gibeonites. They want to destroy the Gibeonites because the Gibeonites made peace or entered into a covenant with Joshua. பாருங்க, இந்த எருசலேம்ல இருக்கிற ராஜா, அங்க இருக்கிற ராஜா அதோனி செதேக் என்ன பண்றான்னா, இன்னும் 5 ராஜாவோட சேர்ந்து 6 ராஜாங்களா சேர்ந்துக்கிட்டு இந்த கிபியோனியர் பாருங்க போய் இஸ்ரவேல் ஜனத்தோட தந்திரமா உடன்படிக்கை பண்ணி சமாதானம் பண்ணிட்டாங்களே, அவங்க பெருசாயிடுவாங்க கொஞ்ச நாள்ல, நாம போய் அவங்கள அழிக்கலாம்னு சந்திரம் அவங்க யோசனை பண்ணாங்க. Actually the Gibeonites should have joined these kings, but instead of joining them they made a covenant, somehow made a covenant with Joshua, the nation of Israel. பாருங்க, இந்த கிபியோனியர்களா இந்த ராஜாவோட சேர்ந்து தான் கானானியர்களா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புறம்பா இருக்கணும். ஆனா இந்த கிபியோனியர் மட்டும் எல்லா ராஜாவையும் விட்டுட்டு வந்துட்டு இந்த இஸ்ரவேலரோட சேர்ந்து உடன்படிக்கை பண்ணி சமாதானமா போனதுனால இப்ப கோவம். So these 6 kings all gathered together. They said, come, let us gather together and go and fight Gibeonite there and destroy them, because they united with Israel, with Joshua. இப்போ என்ன பண்ணாங்க, இந்த 6 ராஜாவையும் இந்த 5 ராஜாவையும் இந்த 6வது ராஜா என்ன பண்றாங்க, வாங்க ஃபர்ஸ்ட் இந்த கிபியோனியரை நம்ம அழிப்போம் வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. Come down to verse 6. 6ஆம் வசனம். And the men of Gibeon sent to Joshua at the camp of Gilgal, saying, do not forsake your servants, come up to us quickly, save us and help us, for all the kings of the Amorites who dwell in the mountains have gathered together against us. So Joshua ascended from Gilgal, he and all his people of war with him, and all the mighty men of valor. And the Lord said to Joshua, do not fear them, for I have delivered them into your hand, for no man of them shall stand before you.
பாருங்க 6, 7, 8 வசனம். அப்பொழுது கிபியோனின் மனுஷர்களில் இருக்கிற கிபியோனில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அணியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே கூடியிருக்கிற எமோரியின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். So the Gibeonites come to know that these 6 kings have gathered and they want to attack them and destroy them completely. இப்போ கிபியோனில் தெரிய வந்துச்சு, இந்த 6 பேர் வந்து இப்போ பாளையம் இறங்கிட்டாங்க, நம்மளை முற்றிலுமாய் அழிக்க என்று. Now they are entered into a covenant with Joshua. இப்போது இவங்க உடன்படிக்கையின் போனது நிமித்தமாக யோசுவாவினிடத்திலே, so immediately they send word to Joshua, please come and help us, these kings are coming to destroy us. உடனே கிபியோனி என்ன பண்றாங்க, ஆள் அனுப்புறாங்க யோசுவாவுக்கு. ஐயோ எல்லாரும் எங்களை அழிக்க வராங்க, சீக்கிரமா வாங்க, எங்களை ரட்சிங்க, எங்களை காப்பாத்துங்கன்றாங்க. Now Joshua didn't say, well, you tricked us, you cheated us, you told us lies and you entered into a covenant with us, now they are coming to destroy you, be destroyed. He didn't say that. யோசுவா வந்து, ஆமா நீ என்ன தந்திரமா யோசனை பண்ணி என்கிட்டயே வந்து உடன்படிக்கை பண்ணியே, உன்னை வந்து அழிச்சிட்டு போட்டோம் சொல்லிட்டு யோசுவா விட்டுட்டு இல்ல பாருங்க. No, he gets up and he is ready to go and fight against those 6 kings to protect the Gibeonites. பாருங்க யோசுவா உடனே யுத்த வீரர்கள்லாம் கிளப்புறாரு, எல்லா பராக்கிரமசாலிகளும் கிளப்பி, வாங்க நம்ம போய் யுத்தம் பண்ணலாம் அந்த ராஜாங்களுக்கு விரோதமா, கிபியோனியர்களை காப்பாத்தலாம்னு கிளம்புறாங்க. Because he entered into a covenant with them, so he had to keep that word, he had to keep that oath. யோசுவா உடன்படிக்கைக்குள்ளாக அவர் கிபியோனியரோடு சென்றதினாலே அந்த ஆணையையும் சத்தியத்தையும் காப்பாற்ற வேண்டியது நிமித்தமாக இப்ப போறாங்க. And if you look at verse 8, இப்ப 8ஆம் வசனத்தை பாப்பீங்கன்னா, it says there, and the Lord said to Joshua, do not fear these 6 kings. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக. In other words, God told Joshua to arise and go and defeat these 6 kings because now they were coming against the Gibeonites. இப்ப என்ன சொல்லப்போனா, கர்த்தர் வந்து சொல்றார், யோசுவா நீ பயப்படாத, கிளம்பு, இந்த 6 ராஜாக்கு விரோதமா நீ போய் யுத்தம் பண்ணு, நான் உனக்கு வெற்றி தரேன். The Gibeonites had entered into a covenant with the nation of Israel. இஸ்ரவேல் ஜனத்தாரோட கிபியோனியர் வந்து உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. So God is speaking to Joshua and telling him, take your army and go and don't fear them, destroy them, I will be with you, I have given them into your hands, he says. ஆகவே கர்த்தர் வந்தார், யோசுவா நீ பயப்படாத, நீ என்சி போய் இப்போ 6 தேசத்துல இருக்க ராஜாக்களை அழிச்சு போடுனார். This is what I said in the beginning. இதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல. If God honors his covenant even when it is entered into with false pretense. அதாவது இததான் முதல்ல சொன்ன பாருங்க, தந்திரமாய் யோசனை பண்ணி யாராவது உடன்படிக்கைக்குள்ளாக வந்தாலும், see, they cheated the nation of Israel and somehow entered into a covenant with them. எப்படியோ தந்திரமா ஏமாத்தி இஸ்ரவேல் ஜனத்தாரோட உடன்படிக்கை பண்ணாங்க கிபியோனியர். Even though they cheated and entered into a covenant, God still honored the covenant there, and because of the covenant he was with Joshua and he told Joshua, go and fight these 6 kings, I will defeat them. தந்திரமா கிபியோனியர்க வந்து ஏமாத்தி யோசனை பண்ணி உடன்படிக்கைக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனத்தாரோட சேர்ந்தாலும் கர்த்தர் அதை மதிக்கிறார் பாருங்க. அந்த உடன்படிக்கையை மதிச்சு சொல்றாரு, நீ சொன்ன ஆணையின்படி நீ இப்ப எழுந்து போ, காப்பாத்து, நான் உங்களுக்கு வெற்றி தரேன். You know why God does this? Because he is obligated to them. ஏன் இதை செஞ்சா தெரியுமா? நம் தேவனானவர் அவர் கடமைப்பட்டிருக்கிறார். Because of his word. அவருடைய வார்த்தை நிமித்தமா. See, when God gives his word, when God promises anything or makes a covenant with you in anything, he becomes obligated to do it. ஆகவே தான் சொல்கிறேன், தேவன் உங்களிடத்தில் ஒரு வாக்கு பண்ணி ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக சென்றிருப்பார் என்றால் அவர் அதை நிறைவேற்ற அவர் கடமைப்பட்டிருக்கிறார். That is why I told you, there is never a time when God will never honor his covenant. அதுதான் நான் சொல்கிறேன், தேவன் ஒரு நிமிஷம் கூட இல்லாததில்ல அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றினார். Even when entered into a false pretense. அதாவது தந்திரமா ஏமாத்தி உடன்படிக்கையில் நுழைஞ்சாலும் கூட, because he has promised, because he has sworn, he will keep it, he will honor his word. அவர் ஆணையிட்டதினாலே, அவர் சத்தியம் பண்ணி கொடுத்ததினாலே, வாக்கு பண்ணினதினாலே அவர் கடமைப்பட்டிருக்கிறார். That is what we see here in this story. இதுதான் இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். Gibeonites cheated the nation of Israel. Craftily they worked, they told lies and they entered into a covenant. கிபியோனியர்கள் வந்து தந்திரமாய் ஏமாத்தி யோசனை பண்ணி
இஸ்ரவேலரோடு சேர்ந்து உடன்படிக்கை பண்ணினார்கள். Literally deceived Joshua and the nation of Israel and entered into a covenant. சொல்லப்போனா அப்படியே ஏமாத்திட்டாங்க. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனத்தையும் அப்படியே கண்ணுல தூவிட்டாங்க. But no matter what they did, once the covenant was made, then Joshua was bound to keep that covenant. அவர்கள் ஒரு முறை உடன்படிக்கைக்குள்ளாக சென்ற பிற்பாடு அது ஒண்ணும் மாற்ற முடியாது. யோசுவா காப்பாற்றியாக வேண்டும். God was bound to fulfill the covenant. கர்த்தர் உடன் கடமைப்பட்டிருக்கிறார் அதை நிறைவேற்ற. It was like God was obligated now to protect the Gibeonites. இப்போ தேவனுக்கு எப்படின்னா கிபியோனியர்களையும் பாதுகாக்க கடமை வந்து விட்டது. Why? Because Joshua made a covenant with them. ஏன்? யோசுவா உடன்படிக்கை செய்தது நிமித்தம். So God tells Joshua, go and defeat those kings, I will be with you. ஆகவேதான் கர்த்தர் சொல்றார் யோசுவாவை நோக்கி, நீ போ, நான் உனக்கு அந்த ராஜாக்களை வெற்றி தரேன் உனக்கு. Now my question is this. என் கேள்வி இதுதான். If God honors his covenant even when it is entered into with a false pretense. அதாவது தேவன் தந்திரமாய் ஏமாத்தி உடன்படிக்கையை நுழைந்தவர்களுக்கும், That means when somebody cheats and tricks and enters into a covenant, God still honors it. தேவனை ஏமாத்தி தந்திரமாய் உடன்படிக்கைக்குள்ளாக வந்தவர்களையும் தேவன் கனப்படுத்துகிறார் என்றால், then how much more God will honor his covenant that he had made with you and me through Jesus Christ on the cross of Calvary. அப்படி இருந்துச்சுன்னா இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் பண்ண உடன்படிக்கை கனப்படுத்த அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். I tell you, the covenant that Jesus accomplished to the cross there and shed blood there was in the eternal plan and purpose and the mind of God. இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சென்று ரத்தம் சிந்தி மறைத்து இந்த உடன்படிக்கை வந்து நித்திய காலமாய் இருக்க வேண்டும் என்று முன்னறிவித்து யோசனை பண்ணி தேவன் செய்தது. The cross was God's plan. சிலுவை தேவனுடைய திட்டம், அது முன்குறித்தது. It was in the eternal plan and the mind of God. நித்தியத்திலே தேவன் யோசனை பண்ணி வைத்திருந்த காரியம். So how much more will God honor that covenant that he had established with you and me through Jesus Christ who shed his blood on the cross there. அந்த உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரத்த சிந்துதலின் மூலமாக தேவன் நமக்கு பண்ணின உடன்படிக்கையை கனப்படுத்த மாட்டார் அவரே. That is why in Hebrews chapter 7 verse 22 it says there. ஆகவேதான் எபிரேயர் 7:21 சொல்லுகிறது. Speaking of Jesus and how he is the mediator of the new covenant. எப்படி புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன காரியத்திலே, The author says that Jesus is now the surety of the new covenant. என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கையின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று. See, in the Old Testament God was the surety, God was a guarantee that whatever he spoke to Abraham he will fulfill. பாருங்க, பழைய உடன்படிக்கை ஆபிரகாமுடைய உடன்படிக்கையிலே அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற தேவனே ஆணையிட்டு தேவனே நிற்கிறார் உத்தரவாதமாக. When it comes to the new covenant, Jesus becomes the surety, he becomes the guarantee. ஆனால் புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைக்குள்ள சென்றிருக்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்திருக்க நம்ம உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்துவே உத்தரவாதமாய் இருக்கிறார். And that is why it says that he cannot lie. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பொய் சொல்ல மாட்டார். He becomes a guarantee. Why? Because he died and he shed his blood. He made a covenant with mankind. அவரே உடன்படிக்கைக்குள்ளாக வந்தார், அவரே மரித்தார், அவரே ரத்தம் சிந்தி மரித்தார், அவரே உடன்படிக்கை பண்ணினார். ஆகவே அவர் நிறைவேற்றுவார். So he is the surety, he is a guarantee in the new covenant. ஆகவே புதிய உடன்படிக்கையிலே நமக்கு உத்தரவாதம் யாரு? இயேசு கிறிஸ்துவே. That is why in 2 Corinthians chapter 1 verse 20 ஆகவேதான் 2 கொரிந்தியர் 1:20 விதமாக சொல்கிறது. says that all the promises of God are A and amen in Christ Jesus. கர்த்தராகிய எல்லா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று. Now sometimes we read verses but we don't understand what we read. இந்த மாதிரியான வசனத்தை நம்ம படித்துக் கொண்டு போகும் பொழுது அதோட அர்த்தத்தை தெரியாமலே படிச்சிடுறோம். Sometimes we quote it without understanding what it means. இன்னும் சொல்லப்போனா சொல்றோம் கூட நம்ம அர்த்தம் தெரியாமலேயே. Talking about all the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் A and amen. ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. That means whatever God has promised he will fulfill. That's what it means there. அப்படினா என்ன அர்த்தம்னா தேவன் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவார் என்ற அர்த்தம். Then it says that all the promises of God are A and amen in Christ Jesus. அதோட நிக்கல பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. In Christ Jesus, that means he will fulfill every promise that he has given to you and me. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் நிறைவேற்றப்படும்
இருக்கிறது என்று சொல்கிறார். See, that is why when you understand the covenant, it will change the way you live, the way you think. ஆகவேதான் பாருங்க, உடன்படிக்கையை புரிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்கிற விதமே மாறிடும். God will always honor his covenant. எப்பொழுதுமே தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை கனப்படுத்தி நிறைவேற்றுகிறவர். Once he enters into a covenant with you, once he promises you something, he cannot go back on that. பாருங்கள், தேவன் ஒரு காரியத்தை வாக்கு கொடுத்து உங்களிடத்தில் உடன்படிக்கை பண்ணியிருப்பார் என்றால் அதை அவரே கடைபிடிப்பார், மீற மாட்டார். Even when a person somehow cheats and enters into the covenant. இன்னும் சொல்லப்போனா தந்திரமா யோசனை ஏமாத்தி உடன்படிக்கையில நுழைஞ்சாலும் அவங்களுக்கு செய்யறார். Because God had sworn, he will fulfill it. அவர் ஆணையிட்டதனால நிறைவேற்றுவார். Then how much more will he fulfill the new covenant that he cut on the cross there with Jesus? இப்பொழுது புதிய உடன்படிக்கையிலே யார் வெற்றுண்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ரத்தம் சிந்தின உடன்படிக்கை இவை. I'll tell you, he will honor it. இதை இன்னும் கனப்படுத்துவார் நம் தேவனானவர். That is why it says how much more he will do. ஆகவே நான் சொல்லப்படுகிறது, இப்படி இருக்கே அது எப்படி செய்யாமல் இருப்பாரா? If a person can deceive, cheat and work craftily and enter a covenant and God keep his word. ஏமாத்தி தந்திரம் பண்ணி யோசனை பண்ணி உடன்படிக்கை சென்றவனுக்கு தேவன் உண்மையாய் இருப்பார் என்றால் how much more God will fulfill his covenant that he made through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு புதிய உடன்படிக்கை பண்ணினவர் அது எவ்வளவாய் நிறைவேற்றுவார். When Jesus inaugurated the new covenant with the disciples, they understood what it meant. இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை சீஷர்கள் மத்தியிலே ஆரம்பித்த பொழுது சீஷர்கள் அறிந்திருந்தார்கள் அதோட அர்த்தத்தை. When he said, this is the cup in my new covenant, the blood which will be shed for you, they understood what he was saying. இயேசு கிறிஸ்து கையிலே அந்த ராத்திரியிலே பாத்திரத்தை எடுத்து இந்த திராட்சரசம் என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குள்ளே என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது சீஷர்கள் அறிந்திருந்தார்கள் அது என்ன அர்த்தம். And the new covenant is a better covenant with better promises. புதிய உடன்படிக்கை புதிய வாக்குத்தத்தங்கள் சிறந்த வாக்குத்தத்தங்கள் நிறைந்தவை. That is why Jesus died there and shed his blood. Why? To fulfill every promise that he gives given you. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இவைகளை நிறைவேற்ற அவர் ரத்தத்தை சிந்தி மரித்தார் சிலுவையிலே. Well, I'll just stay with this and next week we'll get into the laws of seed time and harvest time and all that. அடுத்த வழியை பார்ப்போம், விதைப்பு அறுப்பு காலத்தை குறித்து. But God prospers you through the covenant. ஆனால் தேவன் உடன்படிக்கையின் மூலமாகவும் நிறைவேற்றுகிறார். Jesus died on the cross, shed his blood not just to forgive your sin. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தது உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று மட்டுமல்லாமல் not just to give you a new nature and make you children of God. புதிய சுபாவத்தை கொடுத்து புதிய மனிதர்களாக தேவனுக்கு முன்பாக நிக்க வைக்கிறது மட்டுமில்லாமல் all those things are included. இதுவும் இருக்கிறது. But much more than that. இதைவிட இன்னும் அதிகமும் இருக்கிறது. Bless you financially and materially. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கவும் இருக்கிறது. Never forget that aspect. ஆகவே இதையும் மறந்துடாதீங்க. He died on the cross and he shed his blood there that you and me may be blessed financially and materially. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்தார் என்றால் நம்முடைய பண விஷயத்தையும் பொருளாதார விஷயத்தையும் நம்ம சந்திக்கவும் செய்தார். That is the basis of our prosperity. அதுதான் நம்மளுடைய செழிப்பினுடைய அஸ்திபாரமே. Amen. We are not teaching you leave God and leave everything and run after money. நாம தேவனை விட்டுட்டு போய் பணத்து பின்னாடி போய் ஓளைங்கன்னு சொல்லி கொடுக்கிறது இல்ல. Now we are showing you why Jesus died and shed his blood. ஏன் இயேசு கிறிஸ்து மரித்தார் ரத்தம் சிந்தினார் என்று விளக்குகிறோம். To bless you in every aspect. உங்க வாழ்விலே எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதம் கிட்ட. He is concerned about every aspect of your life. வாழ்வின் எல்லா பகுதியும் குறித்து அக்கறை உள்ளவர் அவர். And that includes the financial and material part. அப்படினா பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் அக்கறை இருக்கிறார்னு அர்த்தம். He became a curse so that we can be blessed. He became poor that we may be rich. நாம் ஆசீர்வாதமா இருக்க சாபமானார், நாம் ஐஸ்வரியனாக இருக்க தரித்திரரானாரே. So when you believe in the covenant of God, then I'll tell you, you will prosper. நீங்கள் தேவன் செய்த இந்த உடன்படிக்கையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் இந்த செழிப்புக்குள்ளாக வருகிறீர்கள். That's why I showed you the nation of Israel. ஆகவே இஸ்ரவேல் தேசத்தாரை காண்பித்தேன். They had the best jobs. சிறந்த வேலையில இருக்காங்க. They had the best, they paid the best. என்ன சொல்லப்போனா அவங்களுக்கு தான் சிறந்த சம்பளமா கிடைக்குது. Lived in the best of the land. தேசத்துல சிறந்த தேசம் கிடைச்சது. God gave them water, he gave them food, he gave them everything they needed, silver and gold, whatever they needed he gave them. எல்லாத்தையும் கொடுத்தார் பாருங்க, தங்கம் வெள்ளி எல்லாமே கொடுத்தாரு. Why? ஏன்? Because of the covenant that he made with them. அவர்களிடத்திலே தேவன் பண்ண உடன்படிக்கை நிமித்தம் தானே. And how much more he will do for you and me. இப்பொழுது நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்க நமக்கு இன்னும் எவ்வளவு அதிகமா செய்யாது இருப்பாரா? Amen.
Amen. That is why Jesus came, died and shed his blood to inaugurate the new covenant with you and me. உங்களோடும் என்னோடும் புதிய உடன்படிக்கையை ஆரம்பிக்க அல்லவா இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தி So மரித்தார். that we can be blessed. நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. This is what we are teaching. இதை தான் போதிக்கிறோம். We don't teach you to leave God and run after money. தேவனை விட்டுட்டு பணத்துக்கு பின்னாடி போங்கன்னு சொல்லி கொடுக்கல. Because the moment you talk about financial prosperity, people think, see, they are running after money. பண விஷயத்திலும் பொருளாதாரத்தில் இருக்கிற செழிப்புன்னு எடுத்துட்டாலே பிரசங்கத்தை பார் தேவனை விட்டுட்டு போய் பணத்துக்கு பின்னாடி பேசுறாங்க. If you are truly a spiritual person, then you will be blessed financially and materially. இல்லை, நீங்கள் மெய்யாகவே ஆவிக்குரியவர்களாய் இருப்பீர்கள் என்றால் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். Shall we all stand? எழுந்து நிற்போம். Next week we look at the third principle, a way that God has ordained to prosper you and me. மூணாவது வழி தேவன் நம்மை பணம் செழிப்பாக்குவதற்கு அந்த வழியை குறித்து To பார்க்கலாம். prosper is very easy, my friend, not difficult. செழிப்பாகுவது என்பது ரொம்ப கடினமானது அல்ல நண்பர்களே. When you follow God's way, you will always be successful. தேவனுடைய வழியை பின்பற்றுவோம் என்றால் எப்போதுமே வெற்றி நமக்கு தான். No failure in God's laws. தேவனுடைய விதிமுறையிலே தோல்வியே இல்லையே. Never fail. தோல்வி கிடையாது. Safest guaranteed results. அதாவது இதுல பத்திரமான பதில் வந்து கிடைக்கும். We fail only when we try to prosper apart from God's ways. தேவனுடைய வழியே இல்லாமல் வேற வழியில தேடினா தான் நமக்கு அபாயம். But when you follow his principles, அவருடைய விதிமுறையை நாம் பின்பற்றுவோம் you will never என்றால் fail. நாம தோல்வியே கண்டடைய மாட்டோம். You will prosper. நாம் செழிப்பாகுவோம். That's why the Bible is so important. ஆகவே தான் வேதம் நமக்கு ரொம்ப முக்கியம். Shall we just lift up our hearts and our voices to God and just thank him? இருதயத்தின் குரலை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். God not only plans and purposes, but he also brings it to pass in our lives. தேவனானவர் வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறது மட்டுமல்லாமல் அவைகளை நம் வாழ்வில் நிறைவேற்றவும் செய்கிறார். He establishes those things in our life. அவைகளை நம் வாழ்விலே நிறைவேற்றுகிறார் தேவன். We have to do only one thing, trust him. ஒரு காரியத்தை தான் நாம் செய்ய வேண்டும். Put our eyes, let our eyes always be upon him. நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே அவர் மேல் பதிந்திருக்க வேண்டும். Oh, we just thank you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we thank you. Thank you, Jesus. பிதாவே, ஸ்தோத்திரம். Father God, once again we just give you all the glory, honor and praise, God. தேவனே உமக்கு மறுபடியும் மகிமையும் கனத்தையும் ஏறெடுக்கிறோம். Thank you for speaking to us through your word. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for revealing us and teaching us and showing us that how you will prosper us, God. எப்படி நீர் எங்களை செழிக்க பண்ணுகிறீர் என்று உம்முடைய வழியை எங்களுக்கு போதித்து வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for prosperity through the covenant, God. உடன்படிக்கையின் மூலமாக வருகிற செழிப்புக்காக ஸ்தோத்திரம். Thank you for showing us you died, you shed your blood to bless us financially and materially. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் எங்களை ஆசீர்வதிக்க அல்லவா நீர் ரத்தம் சிந்தி மரித்தீர். Father, it is your will that people prosper, God. ஜனங்கள் செழித்திருப்பது உம்முடைய சித்தம் அல்லவா தேவனே. And I pray that your will be established in the lives of your people. உம்முடைய சித்தம் ஜனங்களுடைய வாழ்வில் நிறைவேறட்டுமே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. I pray that every individual and every family be blessed financially and ஒவ்வொரு materially. தனிப்பட்டவர்களும் குடும்பமாக பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழித்தோங்கட்டுமே. May the blessing of Abraham come upon them. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். May the name of Jesus be lifted up and glorified through the blessing that you உம்முடைய bless them. ஆசீர்வாதத்தினால் அவர்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டுமே. Pray that there will not be one poor person, one sick person in this place. இந்த இடத்திலே சபையிலே ஒரு ஏழையும் ஒரு வியாதியஸ்தர்களும் இருக்க கூடாதே ஆண்டவரே. Because of the shed blood of Jesus. உம்முடைய இயேசுவே உம்முடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் நிமித்தம். Thank you because you not only forgiven our sins, but you have also provided healing for us through the covenant. பாவ மன்னிப்பு என்று மட்டுமல்லாமல் சிலுவையிலே எங்களை சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for every blessing that comes through the shed blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் வருகிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you for prosperity also, God. செழிப்புக்காகவும் நன்றி ஆண்டவரே. I pray that your people have the best of jobs, God. வாழ்விலே ஜனங்கள் சிறந்த வேலையிலே அமரட்டும். That they will hold the highest positions in this nation, God. இந்த தேசத்திலே சிறந்த பதவியை அடையட்டும். Pray that you'll raise up people to sit on the topmost positions here, God. ஜனங்கள் மேலே எழும்பி அந்த பெரிய இடத்திலே உட்கார உதவி செய்வீராக. I pray that they will be paid the highest, God. சிறந்த ஊதியத்தை பெறட்டும். Pray that they will live in the best of the land and have the best houses. தேசத்தில் சிறந்ததை அனுபவிக்கட்டும். சிறந்த வீடுகளை உடையவர்களாக
இருப்பதாக இருக்கட்டும். All because of the shed blood of Jesus. எல்லாம் இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே. Pray that your covenant blessings come upon them. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து அமரட்டுமே. Pray that not one person will ever be the same. ஒருவர் கூட பலனாக இருக்க கூடாது ஆண்டவரே. Because of your promise to us. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம். You have sworn that you will bless us financially and materially. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் ஆசீர்வதிப்பேன் என்று நீர் ஆணையிட்டது நிமித்தம். We know that you honor your word, God. நீர் உம்முடைய வாக்கை மதிப்பேன் கனப்படுத்துகிறேன் என்று அறிந்திருக்கிறோம். Let your word come to pass in the lives of your people. உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களினுடைய வாழ்விலே வந்து நிறைவேறட்டுமே. In the mighty name of Jesus. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. May they be blessed, God. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். Give you all the glory, honor and praise. எல்லா மகிமையும் கனமும் மேலடிக்கிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and sweet presence of the Holy Spirit abide with each and every one of us forever and ever.